கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் அநேகம். அவற்றில் ஒன்றேதான் நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களிலே வாசிக்கிறோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பரிபூர்ணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிப்பிக்கப்பட்டார். இந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்து மனிதனாய் பட்ட பாடுகளை நமக்கு விளக்குகிறது. இயேசு கிறிஸ்து உரத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தார் என்பதை 3 வேத பகுதிகளிலே நாம் வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே லாசரு மரணமடைந்த போது இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதம் கூறுகிறது. அவர் அங்கே கண்ணீர் விட்டதற்கான காரணம் தான் லாசருவின் மீது வைத்த அன்பு மட்டுமல்ல, தான் யார், தான் ஒருவனை மரணத்திலிருந்து உயிர்த்தெழுப்ப முடியும் என்பதை விசுவாசியாமல் இருந்த மக்களை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்கிறது. அந்த மக்கள் எல்லாம் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்த போது அவர்களுடைய பாவத்தை அவர்கள் உணர்ந்து தன்னுடைய மீட்பினை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதினால் எருசலேம் நகரம் நியாயம் தீர்க்கப்படும் என்பதை அறிந்து அந்த எருசலேம் நகரின் வீழ்ச்சியை நினைத்து அவர் கண்ணீர் விட்டார். அவர்கள் மனம் திரும்பாமல் பாவத்தில் இருப்பதை நினைத்து அவர் கண்ணீர் விட்டார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே கெத்செமனே தோட்டத்திலே அவருடைய வேர்வை துளிகள் இரத்தமாய் மாறியது. அவர் மிகுந்த வேதனையோடு பிதாவினிடத்திலே ஜெபித்தார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் உம்முடைய சித்தமே நிறைவேற கடவது என்று இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். அங்கே பாவத்தின் மீது ஊற்றப்பட இருக்கும் தேவ கோபாக்கினையை நினைத்து அவர் மகா வேதனையோடு ஜெபித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்த இந்த வசனங்களிலே இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார் என்று சொல்லும்போது அவர் மனிதனாக பிதாவின் சித்தத்தை முழுமையாக செய்து முடித்தார் என்பதே அதன் பொருள். அவர் மனிதனாய் இந்த பூமியில் அவதரித்த போது அவர் ஆண்டவராய் விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஆள்பவராய் இருப்பினும் கூட தன்னுடைய பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். அவர் பரிபூரணப்பட்டதினால் என்று வேதம் சொல்கிறது. பர்ஃபெக்ட். அதனுடைய பொருள் ஏதோ குறைவான ஒரு நிலையிலிருந்து மேலான ஒரு நிலையை இயேசு கிறிஸ்து அடைந்தார் என்பது அல்ல. மாறாக பிதாவானவர் தனக்கு ஒப்புவித்த அந்த ஓட்டத்தை, அந்த பொறுப்பினை அவர் உலகத்திற்கு எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்திற்கு முழுவதும் அர்ப்பணித்து அதை பரிபூர்ணமாக செய்து முடித்தார். பிதாவின் சித்தப்படி செய்து முடித்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். எவ்வாறு பாவமற்ற ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே சோதிக்கப்பட்டானோ அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பாவமற்றவராய் இந்த பூமியிலே மனிதனாய் வந்தபோது பல விதங்களிலே அவர் சோதிக்கப்பட்டார். அவர் சோதிக்கப்பட்ட போதெல்லாம் ஆதாமை போல் தோற்று போகவில்லை. மாறாக அவர் அவைகளை வென்று பிதாவின் சித்தத்தை பரிபூரணமாக நிறைவேற்றினார். இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளும் 2 முக்கியமான பாடங்கள், மனிதர்களாகிய நம்மை ரட்சிப்பதற்காக மனு உருவேற்ற இயேசு கிறிஸ்துவானவர் பல பாடுகளை நமக்காக அனுபவிக்க நேரிட்டது. அதே போல ஒரு பிரதான ஆசாரியனாக நம்மை அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆரோனை போல அல்ல. ஆரோன் பாவியாக இருந்தபடினாலே அவன் தனக்காக முதலாவது பலியிட வேண்டியிருந்தது. ஆனால் கிறிஸ்துவானவர் பரிபூர்ணமானவராய் இருந்தபடியினாலே அவருடைய பலியின் நிமித்தமாக பாவ பரிகாரம் உண்டானது. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் பாவிகளை ரட்சிக்கும் பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் பல பாடுகள் பட்டு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகையினால்தான் இத்தனை பெரிய ரட்சிப்பு,
ஸோ ப்ரஷியஸ் சால்வேஷன் என்று நம்முடைய ரட்சிப்பு அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துவானவர் நம் மீது பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது இல்லை? அவரை போல நம்மை நேசிக்க ஒருவரும் இல்லை. அவருடைய அந்த ரட்சிப்பிற்காக, அவர் நம் மீது பாராட்டின அன்பிற்காக நாம் அவருக்கு நன்றி கடன் பட்டவர்களாய் இருக்கிறோம். அந்த உன்னதமான கிறிஸ்துவை முழு மனதோடு நேசித்து அவர் பிதாவானவருக்கு கீழ்ப்படிந்தது போல நாமும் எல்லா விதத்திலும் பிதாவானவருக்கு கீழ்ப்படிந்து, இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினது போல நாமும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.